2023ல 75% ஆஃப் சான்சஸ் வந்து ஒரு லேப்டாப்போ ஒரு டேபுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு டேபோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம். லேப்டாப்ல வந்து எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஸ்னீக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025 கவர்மெண்ட் லேப்டாப் வார்த்தா. 2025 கவர்மெண்ட் லேப்டாப் ஸ்கீம் வந்து இப்போ வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து என்ன ப்ளஸ்னா பட்ஜெட் வந்து 2000 கோடி. அது வந்து மொத்தமா 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா 2000 கோடின்றது ஒரு 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான பட்ஜெட் வந்து 10,000 rupees. அதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கம்மிலாம் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு டேபோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம். இப்போ வந்து லேப்டாப் கிடைக்கிறது டேப் கிடைக்கிறதுன்ற பெரிய விஷயம் இல்லை. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பட்ஜெட் வந்து போட்டது வந்து 10,000 ஒரே ஒரு லேப்டாப்க்கு. ஒரு லேப்டாப்பு ஒரு டேபுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து 10,000. இப்போ அந்த பட்ஜெட் வைஸ் எந்த லேப்டாப் சூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ வரைக்கும் அது வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா இனிமேல் தான் டெண்டர் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். டெண்டர் விட்டு அந்த டெண்டரில் எந்த கம்பெனி வின் ஆகுதோ அந்த பிராண்ட்ல தான் வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாயிடுச்சு. 5,000. ஏல நீ காசு கொடுத்து எங்க மாமா மனதை வாங்க பாக்குறியா? 5 இருக்கும்னு நினைச்சேன், 10 இருக்கும் போல இருக்கு. 10,000 கொடுத்து மாமாவோட சுயமரியாதையை விலைக்கு வாங்க பாக்குறியா நீ? இல்ல மூஞ்சிய பாருல, முடியாதுன்னு சொல்றாரு பாரு. பாருல வாய் முடிட்டு சும்மா இருங்கடா. அவன் தான் சொல்லிய 10,000 ரூபாய் தரான்ல. பணத்தை விட மான மரியாதை பெருசாடா. எனக்கு வந்து ஒரு 2 பிராண்ட் மேல ஒரு கெஸ் இருக்கு. லெனோவா ஃபர்ஸ்ட். 75% ஆஃப் சான்சஸ் வந்து லெனோவாக்கு இருக்குன்ற சான்சஸ் நான் கெஸ் பண்றேன். ஏன்னா இவங்க வந்து லேப்டாப்பும் ப்ரொவைட் பண்றாங்க, டேபும் ப்ரொவைட் பண்றாங்கன்ற போது லெனோவோ வந்து லேப்டாப் அண்ட் டேப் ரெண்டுமே தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி டெல்லுக்கும் ஒரு 65% ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஏன்னா டெல்லும் வந்து ஒரு டேப் ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சான்ஸ் இருக்கு. மேபி லேப்டாப்க்கு தனி பிராண்ட்கிட்டயோ டேபுக்கு தனி பிராண்ட்கிட்டயோ கூட போகலாம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பட்ஜெட் 10,000 ரூபான்றது கன்ஃபார்ம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வைஸ். இதில் வந்து 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கான லேப்டாப் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஏன்னா 2023 அப்போ வந்து லெனோவா தான் வின் பண்ணியிருக்கு ஒரு டெண்டரில் 2023ல. அப்படின்னா 15.66 லேக்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு தெரில. 10,000 ப்ளஸ் டாக்ஸ் அதான் பட்ஜெட். லெனோவாவில் என்ன லேப்டாப்னா லெனோவா E4125 இந்த லேப்டாப் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க கவர்மெண்ட் சைடு. 10,000 rupees பட்ஜெட். AMD ப்ராசஸர் தான் சூப்பரான பட்ஜெட்டான ஒரு ப்ராசஸர். அந்த மாதிரி இருக்கனால 10,000 லேப்டாப் வந்து சூப்பராகவே இருக்கும். ப்ளஸ் அது காலத்தில் 2011 அந்த டைம்ல 2014 அந்த டைம்லலாம் கொடுத்த லேப்டாப்பை இது கூட கம்பேர் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் டே பை டே அவங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கும் டே பை டே வந்து ஒவ்வொரு லேப்டாப்பையும் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து வெப்காம் கொடுத்துருந்தாங்க கூட என்னன்னு தெரில. வைஃபை USB 5 GHz வைஃபை 5 GHz கொடுத்துருந்தாங்க. ஆனால் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டா போகுது. ப்ளஸ் லேப்டாப்ன்ற யூசேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்க வந்து 10,000 ரூபாய் பட்ஜெட் இப்போ வச்சிருக்கனால கன்ஃபார்மாக வந்து AMD ப்ராசஸர் தான் தருவாங்கன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மைக்பி இன்டெல் i3 கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பட் 8 GB RAM இருக்குன்னு நினைக்கிறேன். 5 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஆனால் வந்ததுக்கு அப்புறமே தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பட் இப்போ வந்து கேள்வி என்னன்னா, ஏன் இந்த வருஷம் வந்து
டேபையும் கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்றது புரியல. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாய்ஸை கொடுத்துட்டாங்க. நீங்க எதர் லேப்டாப் ஆர் டேப் ரெண்டுல ஏதாவது ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. பட் வந்து லேப்டாப் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, பட் டேப் இஸ் கைண்ட் ஆஃப் சில்லி. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு லேப்டாப் வச்சு பண்ணுறத வந்து ஒரு டேபை வச்சு பண்ண முடியாது. இவங்க வந்து 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு கொடுக்குற டேப் வந்து நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். டேப் நல்லா தான் இருக்கும், யூசேஜ் எல்லாம் சூப்பராக இருக்கும். பட் வந்து ஒரு லேப்டாப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோஷாப் கற்றுக்கலாம். பட் அது இது ஒரு ஆண்ட்ராய்டு டேப்ல பண்ண முடியுமானா கொஞ்சம் சிரமம். ப்ளஸ் அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குற லேப்டாப் வந்து ஈஸிலி அப்கிரேடபிளாக தான் இருக்கும். அதனால அது வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். ஏன்னா லேப்டாப் வாங்கிட்டோம் யூஸ் ஆகாதான் கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். ப்ளஸ் அதை அப்கிரேட் பண்ண முடியுமானா லோக்கல் ஷாப்பில் போய் கொடுத்தா கூட அப்கிரேட் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வர லேப்டாப் ஆச்சு முன்னாடி ஏதாவது ஃபால்ட்டு ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது கிடைக்குமானா அந்த டவுட்டே வேண்டாம். ஆப்வியஸ்லி கம்பல்சரியாக கிடைக்கும். அதனால அந்த வரிசை உங்களுக்கு வேண்டாம். அதே இது டேப்னாக்கு எனக்கு கொஞ்சம் வரிசை இருக்குது. அந்த இது பிராண்ட் சைட்லேருந்து வரன்றனால கொஞ்சம் ஒரு 10% ஆஃப் வரிஸ் தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து 10,000 பட்ஜெட்டில் வந்து தரது வந்து சூப்பர் தான், நல்ல ஒரு சூப்பரான விஷயம். இவங்க வந்து இப்போ வந்து லேப்டாப் சூஸ் பண்ணலாமா இல்லை டேப் சூஸ் பண்ணலாமா நிறைய பேர் ஆப்ஷன்ஸில் இருக்கீங்க. இது வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இது தான்ப்பா இந்த செக்மெண்ட்டு. இந்த செக்மெண்ட் வந்து இந்த படிக்காமல் உதாரணமாக போயிட்டு எதுக்குறான்னு இருக்கிறவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா லேப்டாப் வாங்கினாலும் சரி டேப் வாங்கினாலும் சரி ஒருத்தரை மட்டும் உனக்கு தெரியும். அதனால நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்க. இந்த நல்லா படிக்கிற பசங்க இருக்கீங்களா அவங்களுக்கான வீடியோ இது. வீடியோனா இந்த செக்மெண்ட் வீடியோ வந்து எல்லாருக்கும் தான். இந்த இதில் செக்மெண்ட்ல எதுக்கு லேப்டாப் சூஸ் பண்ணி எதுக்கு டேப் சூஸ் பண்ணணுன்றது சொல்கிறேன். ஏன் வந்து லேப்டாப் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காலேஜுக்கு போகும்போது ஒரு லேப்டாப் வந்து ஒரு நெசசரியான ஒரு திங். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சிவில் கோர்ஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஆட்டோ கேட், ஸ்கெட்சப் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான டைமில் வந்து நீங்கள் வந்து டேப்ல யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. ஏன்னா அது ஆண்ட்ராய்டு தனி செக்மெண்ட். அது டேப்ல பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. அதே இது லேப்டாப்ல பண்ண முடியுமானா ஆப்வியஸ்லி நல்லா பண்ண முடியும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேப்டாப் சூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து பெஸ்ட்டாக சொல்லுவேன். அதே இது டேப்ல பண்ண முடியுமானா வாய்ப்பு கம்மி. ஆட்டோ கேடு, ஸ்கெட்சப் எல்லாம் அதுக்கு இல்லை. அந்த மாதிரி இதுக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி லேப்டாப் இஸ் நெசசரி திங் ஃபார் ஸ்டூடெண்ட். அவங்க கொடுக்குற அந்த பட்ஜெட்டுக்கு இப்போ நம்ம வெளில போய் வாங்குறது வந்து ரொம்பவே ஹையர் ப்ரைஸாக இருக்கும். பட் இவங்க கொடுக்குற அந்த 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் அவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க. தெய்வங்க என்னமா இருக்குது. தான் சொன்னது 8 GB RAM கம்பல்சரியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். AMD or Intel i3 ரெண்டுல எது வேணாலும் போகலாம். நீங்கள் வந்து பை செஞ்சு லேப்டாப் சூஸ் பண்ணிக்கோங்க. டேப் வந்து பெஸ்ட்டாக அப்படியே சப்போஸ் அதாவது டேப் தான் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாலும் இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து எப்படின்றது ஒரு ட்ரிக் இருக்குது. அது அப்புறமேக்கு இன்னொரு வீடியோ சொல்லித்தரோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லேப்டாப் கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம்தான். இது வந்து ஒரு எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். எல்லாமே லக்கி ஃபெலோஸ் தான். இப்போ வந்து இந்த லேப்டாப்ல என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்ல வந்து படம் பார்க்கலாம், ஃபோட்டோஷாப் பார்த்துக்கலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம், யூடியூப் கூட ஆப்வியஸ்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கூட வச்சுக்கலாம்.
ப்ளஸ் லேப்டாப் டாக். அதனால எங்க வேணாலும் ஈஸியாக பண்ணி ஃபிட் கொண்டு வரலாம். லேப்டாப் இஸ் அ குட் சாய்ஸ். ஆனால் யாரும் காது கொண்டு வந்தாங்க தான் தெரில. பட் அதுவும் நல்லது தான். அது வந்து இப்போ வந்து 10,000 பட்ஜெட் பெர் பர்சன். அது மட்டும் கன்ஃபார்ம். யார் யாருக்கு என்னென்ன லேப்டாப் என்ன பிராண்டு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்றது கன்ஃபார்மாக தெரியல. நைட்டு அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கூட நமக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரலாம். பெட்டர் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நலன் கருதி லேப்டாப் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து ப்ளீஸ். அதுதான் லேப்டாப் வந்து வாங்கினா பெஸ்ட்டு. டேப் வந்து கொஞ்சம் இதுதான், ஆனால் சூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். நான் இன்னும் அந்த லேப்டாப் பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் கிடச்சுன்னா வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.